Hello everyone, welcome to Think Plus Win. இன்னைக்கு நம்ம 5th sum பார்க்கலாம். Verify the identity property for addition and multiplication for the rational numbers 15 by 19 and minus 18 by 25. இந்த ரெண்டு rational numberக்கும் நம்ம identity property verify பண்ணணும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். அடிஷனுக்கு என்னன்னு பார்த்தோம், ஒரு ரேஷனல் நம்பரோட எந்த நம்பர் ஆட் பண்ணா நமக்கு அதே நம்பர் வரும், ஜீரோவை ஆட் பண்ணாதான் அதே நம்பர் வரும். ஸோ 0 பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ தான். இந்த ரெண்டுத்தையும் நம்ம செக் பண்ணணும். ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 15 by 19 சால்வ் பண்ணலாம். ஏவோட வேல்யூ என்ன, 15 by 19 பிளஸ் 0 ஈக்குவல் டு 15 by 19. அகெயின் 0 பிளஸ் 15 by 19 15 by 19 தான். Hence 0 is the additive identity for 15 by 19. Next minus 18 by 25 க்கு செக் பண்ணலாம். Minus 18 by 25 plus 0 equal to minus 18 by 25 and 0 plus minus 18 by 25 என்ன, அதே minus 18 by 25 தான். Here 0 is the additive identity for minus 18 by 25. இப்போ அடிஷனுக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தோம், ஒரு ரேஷனல் நம்பரோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா அதே ரேஷனல் நம்பர் கிடைக்கும், 1. ஸோ இது 1 இன்டூ ஏனாலும் 1 அதே ஏ தான் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 15 by 19 பார்க்கலாம். 15 by 19 இன்டூ 1 ஈக்குவல் டு 15 by 19 equal to 1 into 15 by 19. Here 1 is the multiplicative identity for 15 by 19. Next வந்து minus 18 by 25 க்கு பார்க்கலாம். இப்போ minus 18 by 25 into 1 equal to minus 18 by 25 equal to இதை வந்து reverse orderலையும் பண்ணணும். 1 into minus 18 by 25. Here 1 is the multiplicative identity for minus 18 by 25. Next sum போலாம். Verify the additive and multiplicative inverse property for the rational numbers minus 7 by 17 and 17 by 27. இந்த ரெண்டு நம்பருக்கும் inverse property verify பண்ணணும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். additive inverse propertyனா என்னன்னு பார்த்தோம், ஒரு ரேஷனல் நம்பர் அதோட ஆப்போசிட் சைன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் minus 7 by 17 க்கு பார்க்கலாம். a equal to minus 7 by 17 minus a ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். minus a ஓட வேல்யூ minus 7 by 17 equal to minus minus plus 7 by 17. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை எடுத்துக்கலாம். a plus minus a சால்வ் பண்ணலாம். a ஓட வேல்யூ minus 7 by 17 plus minus a ஓட வேல்யூ 7 by 17. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கேன்சல் ஆயிடும். ஸோ 0. அகெயின் மைனஸ் ஏ பிளஸ் ஏ செக் பண்ணலாம். மைனஸ் ஏவோட வேல்யூ இது பிளஸ் 7 by 17, 7 by 17 பிளஸ் ஏவோட வேல்யூ மைனஸ் 7 by 17. 7 by 17 plus minus minus 7 by 17 equal to 0. So a plus minus a equal to minus a plus a equal to 0 is true. Next subdivision 17 by 27. இதுக்கு addition check பண்ணலாம். addition என்ன, a plus minus a equal to minus a plus a equal to 0. இங்க a ஓட வேல்யூ என்ன, 17 by 27. மைனஸ் a ஓட வேல்யூ என்ன, minus 17 by 27. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். a ஓட வேல்யூ 17 by 27 plus minus a ஓட வேல்யூ minus 17 by 27 equal to minus a ஓட வேல்யூ minus 17 by 27 plus a ஓட வேல்யூ 17 by 27 plus minus minus. So value வந்து 0.
here a plus minus a equal to minus a plus a equal to 0 is true. Next multiplication பார்க்கலாம். Multiplicative inverse na என்ன? Reciprocal. இப்போ a ஓட multiplicative inverse 1 by a. ரெண்டுத்தையும் multiple பண்ணா value 1 வரணும். 1 by a ஓட multiplicative inverse a. ரெண்டுத்தையும் multiple பண்ணா 1 வரணும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். a ஓட value first subdivision minus 17 by 17 செக் பண்ணலாம். a ஓட value minus 7 by 17 multiple 1 by a. 1 by a ஓட value என்ன? 17 by 7. ஓகேவா? இதோட reciprocal 17 by 7 minus நியூமரேட்டர்ல தான் போடணும். கேன்சல் ஆயிடும். ஸோ வேல்யூ 1. நெக்ஸ்ட் 1 by a ஓட வேல்யூ minus 17 by 7 into a ஓட வேல்யூ minus 7 by 17. 17 cancel, 7 cancel, minus plus 1. So a into 1 by a equal to 1 by a into a equal to 1 is true. Second subdivision 17 by 27. இங்க a ஓட வேல்யூ என்ன? 17 by 27. 1 by a ஓட வேல்யூ 27 by 17. வேரியபிள் நம்ம a b என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் இங்க a ன்னு வச்சிருக்கேன். அப்போ a into 1 by a equal to 1 by a into a equal to 1. வெரிஃபை பண்ணலாம். a ஓட வேல்யூ 17 by 27. 1 by a 27 by 17 equal to 1 by a ஓட வேல்யூ 27 by 17 into a ஓட வேல்யூ 17 by 27. 27 எல்லாம் கேன்சல் ஆயிடும். ஸோ வேல்யூ 1. ஸோ a into 1 by a equal to 1 by a into a equal to 1 is true. Okay friends, thank you. Next class la பார்க்கலாம்.